மரணப்படுக்கையில் கிடக்கிறார் அல்கமா. சாகும் தருவாயில் கிடக்கும் கணவனுக்கு களிமா சொல்ல தூண்டுகிறார் பக்கத்தில் இருந்த அல்கமாவின் மனைவி. ஆனால் அல்கமாவின் நா எழ மறுக்கிறது. துடிக்கிறார். சாகும் தருவாயில் சத்திய பிரகடனத்தை சொல்ல முடியாத வேதனையை கண்களில் காட்டுகிறார். தொழுகை நோன்பு என்று பேணுதலுடன் வாழ்ந்த கணவனுக்கா இந்த நிலைமை? நெஞ்சம் பதைத்து அல்கமாவின் மனைவி அண்ணல் நபிகளாரிடம் சென்று தகவல் கொடுக்கிறார். இறைவனின் தூதரே, எனது கணவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரது நிலை மோசமாக உள்ளது. அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தமது 3 தோழர்களை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை அழைக்கிறார்கள். அல்கமாவிடம் செல்லுங்கள், அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என பணிக்கின்றார். அவர்கள் அல்கமாவிடம் செல்கிறார்கள். மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் அல்கமாவை சந்திக்கின்றார்கள். கலிமா சொல்ல தூண்டுகிறார்கள். அல்கமாவால் அந்த சத்திய வார்த்தைகளை சொல்லவே முடியவில்லை. வாழ்வும் இல்லாத மரணமும் இல்லாத இரண்டுங்கெட்டான் நிலையில் வாடுகிறார். முகமெல்லாம் வியர்க்கிறது, கண்களில் கண்ணீர். அண்ணல் நபிகளாரின் தோழர்கள் திரும்புகிறார்கள். அல்கமாவின் பரிதாபமான நிலை குறித்து விவரிக்கிறார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், அல்கமாவின் பெற்றோரில் எவராவது உயிருடன் இருக்கின்றார்களா? வயதான தாய் மட்டும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரை சந்திக்க விரும்புகிறார் அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை வர முடிந்தால் வரச் சொல்லுங்கள், இல்லையேல் நானே அவர் வீட்டுக்கு வருகிறேன். அந்த மூதாட்டியின் முகத்தில் பிரமிப்பு. அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தேடி வருவதா? நான் தான் அவரிடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிய வண்ணம் கைத்தடியை மெல்ல எடுத்துக்கொண்டு அண்ணல் நபிகளாரை பார்ப்பதற்காக புறப்படுகிறார். மூதாட்டி முகம் மலர சலாம் கூற அவரை அன்புடன் வரவேற்ற அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், உண்மையை சொல்லுங்கள், அதற்கு அந்த தாய், தொழுகையாளி, நோன்பாளி, இறைவழியில் செலவழிப்பவன். பின்னர் நபிகளார், உங்களுடன் அவர் எப்படி நடந்து கொண்டார்? இறைவனின் தூதரே, எனக்கு அவனை பிடிக்காது, அவன் மீது எனக்கு கோபம் என்றார். அதற்கு நபிகளார், ஏன்? இறை தூதரே, அவன் ரொம்ப தங்கமான பையன்தான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு என்னை மதிக்காமல் மனைவி பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டான். அதனால் எனக்கு அவன் மீது அளவு கடந்த கோபம். அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்கமாவின் அன்னையின் கோபம்தான் அவரை கலிமா சொல்ல விடாமல் தடுக்கின்றது. பிறகு அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். விறகு கட்டைகளை சேர்த்து எரிக்கச் சொல்கிறார்கள். அல்கமாவின் தாய் கேட்கிறார், இறைவனின் தூதரே, என்ன செய்கிறீர்கள்? நான் அல்கமாவை உங்கள் கண் முன்னாலேயே எரிக்கப் போகிறேன். இறைவனின் தூதரே, என்ன கொடுமை இது! என் கண் முன்னாலேயே என் மகன் எரிக்கப்படுவதை என்னால் தாங்க முடியாது என்று அல்கமாவின் தாய் அலறுகின்றார். அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், நீர் மகனை மன்னிக்காவிட்டால் இறைவன் அவனை நரக நெருப்பில்தான் வீசுவான். இறைவனுடைய தண்டனை கடுமையானது, நிரந்தரமானது. வாழ்நாள் முழுவதும் அல்கமா செய்த இறை வழிபாடுகள், தொழுகைகள், நோன்பு எதுவுமே அவனுக்கு பயனளிக்காது. நீர் மன்னித்தால்தான் இறைவனும் அல்கமாவை மன்னிப்பான் என்கிறார். அல்கமாவின் தாய் உடனே எழுந்து நின்று விடுகிறார். ஓ இறை தூதரே, இறைவன் மீது சத்தியமாக நான் அல்கமாவை மன்னித்து விட்டேன் என்கிறார். அல்கமா அக்கணமே சத்திய கலிமாவை சொல்கிறார். அன்றைய தினமே அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. அவரது இறுதி தொழுகையை அண்ணல் நபிகளாரே நடாத்தி வைக்கிறார். அன்னையின் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள் என முஸ்லிம்களை அறிவுறுத்துகிறார். பெற்றோர் நலம் பேண வேண்டுமென்று நாம் மனிதனுக்கு அறிவித்துள்ளோம்.
அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். அவன் பால்குடி மறக்க 2 ஆண்டுகள் பிடித்தன. உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து. திருக்குர்ஆன்.